ஹலோ, வெல்கம் டு ஜூனிஸ் வேர்ல்ட். இன்று ஒரு சாட்சியம் கோருகிறேன். சாட்சியம் ஒவ்வொரு நாளும் நாம் சொல்ல வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஐக்கியப்பட வேண்டும், ஒவ்வொரு நாளும் வேதவசனம் வாசிக்க வேண்டும், ஒவ்வொரு நாளும் ஜெபிக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் நம்முடைய வாழ்க்கை நம்முடைய வாழ முடியாத ரெஸ்ட்லெஸ் லைஃப்பில் போய் விடுவோம். ஆகவே நம்ம என்ன செய்ய வேண்டும்? நமக்கு சாட்சியம் சொல்ல வேண்டும் என்றால் அதையும் சொல்ல வேண்டும். கர்த்தர் இம்மட்டுமாய் காத்து கொண்ட கர்த்தருக்கு எபினேசராக இருந்தார், இதுவரையில் உதவி செய்தார். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். பாடுகள் நிந்தைகள் மத்தியில் பிரச்சனைகள் மூலமாக கடந்து வந்த கர்த்தர் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவானவர் என்னை நேசிப்பதனால நான் உயிரோடு இருக்கிறேன், நான் வாழ்கிறேன். மனிதர்கள் சீட்டல்கள் கோவப்படும் பொழுதும் அவர்களுடைய சீட்டல்கள் எல்லாம் என்னை ஒன்றும் வசிக்கவில்லை. ஏன்? ஆண்டவர் என் முன்பாக இருக்கிறார். கர்த்தர் வலது பக்கத்தில் இருக்கிறபடினால நான் அசைக்கப்படுவதில்லை. வசனம் என்ன கூறுகிறது? பிகாஸ் யூ ஆர் அட் மை ரைட் அண்ட் ஐ ஷால் நாட் பி மூவ்ட். கர்த்தர் ஸ்லாக்கியத்திற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். கர்த்தர் ஆகிய ஆண்டவர் எனக்கு உதவி செய்கிறார். அவர் என்னை நேசிக்கிறார். இயேசு ஆண்டவருடைய அன்பினால வாழ்கிறேன். கர்த்தர் என்னை மட்டும் காத்து கொண்ட யெகோவா ஈரே, யெகோவா ராஃபா, யெகோவா சபையோத், ஒரு வசனம் வாசிக்கிறேன், கேளுங்கள். என் மகனே, என் போதகத்தை மறவாதே. ஆகவே நம் போதகத்தை மறந்து விடக்கூடாது. கர்த்தருடைய போதகம், ஆண்டவர் கொடுக்கிற கமாண்ட்மெண்ட்ஸ், அவற்றை செய்ய நாம் கடமைப்பட்டு இருக்கிறோம். இந்த உலகத்தில் ஆண்டவர் என்னை மட்டுமாக வசனத்தின் மூலமாக பேசுகிறார். அநேக தேவ ஊழியர்கள் மூலமாக பேசுகிறார். அவற்றை எல்லாம் எடுக்கும் பொழுது தேவன் நன்மைக்கு ஏதுவாக நடத்துகிறார். ஆல் டிசப்பாயின்மெண்ட்ஸ் ஹேர் அப்பாயின்மெண்ட்ஸ் ஆஃப் காட். ஸோ ஆல் டிசப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்து நான் தோண்டு போகவில்லை. கர்த்தர் எனக்கு நன்மையானதை தருவார் என்று விசுவாசித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வாராக. கர்த்தருடைய கரத்தில் எப்போ கொடுக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் பாடுகள், ஒவ்வொரு நாளும் மற்றவருடைய சீட்டல்கள், இவற்றின் மத்தியில் வாழும்பொழுது இயேசு ஆண்டவர் சொல்கிறார், மகனே மகளே, நான் உன்னை நேசிக்கிறேன். என் ஆண்டவர் இயேசு ஆண்டவர் சொல்கிறார், அதுதான் எனக்கு மருந்து, அதுதான் உணவு. கர்த்தர் இயேசு ஆண்டவர் தான் யாருமே கிடையாது. ஆண்டவர் தான் என்னை நேசித்து நடத்துகிறார். கர்த்தர் என்னை போஷிக்கிறார். கர்த்தருடைய வசனம் என் மன்னாவாக, அப்பமாக, அப்பமாக, ஜீவாய்ஸுக்கு வேண்டிய மருந்தாக மாறுகிறது அவருடைய வசனங்கள். சங்கீதம் 119 முழுவதுமாக ஆண்டவருடைய லாஸ். கர்த்தர் அதை ஆசீர்வாதம் தந்திருக்கிறார். அவற்றெல்லாம் வாசிக்கும் பொழுது கர்த்தர் எனக்கு மன மகிழ்ச்சியை தருகிறார். கர்த்தர் என்னை மட்டுமே காத்து கொண்ட தேவனுக்கு கொடான கோடி சோத்திரம் சொல்லிக்கொண்டு என்னுடைய சாட்சி உரையை முடிக்கிறேன். ஆமீன், ஆமீன்.